ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பின்னாடி இருக்க இந்த கொய்யாக்கா மரம் இருக்குங்களா, இதோட வந்து கிராஃப்டிங் போட போகிறோம். ஓகேங்களா, லேயரிங் கிடையாது, கிராஃப்டிங் தான் போட போகிறோம். கட் பண்ணி வச்சு அதை முளைக்க வைக்க போகிறோம். லேயரிங்கிறது அது தனியாக இருக்குது, மண்ணுக்குள்ளே புதைக்க வைக்கிறது, அப்புறம் ஏர் லேயரிங்கும் மவுண்ட் லேயரிங்கும் 2 வகை இருக்குது. நம்ம இப்போ கிராஃப்டிங் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா கைஸ், கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. நம்ம இந்த குச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து கத்தாழை தேவைப்படும். கத்தாழை வேணும். கத்தாழை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கத்தாழை ஒரு பீஸ் இருந்தால் போதும். கத்தாழை அது பார்த்திங்கன்னா, கத்தாழை எடுக்கிறதுக்கு நம்ம காட்டுக்கு தான் வந்திருக்கோம். காட்டுக்கு மீன்ஸ் வீட்டுக்கு பின்னாடி நம்ம காடு தான், பார்த்துக்கோங்க. இதிலிருந்து ஒரு பீஸ் மட்டும் கத்தாழை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு பீஸ் மட்டும் சின்னதாக நம்மளுக்கு இதை கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நம்மளுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். நம்ம எதுக்கும் முழுசாக கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த கிராஃப்டிங் பண்ணுறது வந்து நம்மளுக்கு என்னென்ன பொருளும் தேவைன்னா, நம்ம கத்தாழை எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களா. ஒரு கவர் தேவைப்படும், 2 கவர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டப்பா வேணும், இதில் தான் நம்ம போடுவோம். அடுத்து நம்மளுக்கு ஒரு கொய்யாக்காய் குச்சியோட கட்டிங்ஸ் தேவை, கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி. அடுத்து நம்ம இப்போ எடுத்த கத்தாழை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, ஓகேங்களா, நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக தேவையோ, நம்மளுக்கு ஓரளவுக்கு சின்னதாக இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இதையே கீழே வந்து கொஞ்சம் கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த சைஸ் இருந்தாலும் போதும். ஓகேங்களா, நம்மளுக்கு இந்த சைஸ் ஒரு 1.5 ஒரு அடி கொஞ்சம் அதிகமாக. ஓகேங்களா, இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும். இதோட கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ஓகேங்களா, இதில் நம்ம இப்படி தான் நடப்போம். எது சின்னதாக இருக்கோ அது மேலே வரும். அடிக்கட்டை வந்து அடியில் வச்சுருவோம். அதில் வந்து என்ன பண்ணால் ஒரு 3 இன்ச்சு. ஓகேங்களா, தெரியுங்களா, ஒரு 3 இன்ச் அளவுக்கு கத்தியில் அதில் இருக்க மேலே தோல் வந்து எடுத்து கொடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இந்த சீவி எடுத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு 3 இன்ச்சு பக்கம் நம்மளுக்கு அந்த தோல் மட்டும் எடுத்து வச்சு, இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணிட்டு அந்த கத்தாழையை ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி என்ன பண்ணால் இந்த கத்தாழைக்குள்ளே இதை விட்டுருணும். ஓகேங்களா, கத்தாழைக்குள்ளே இதை விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே போகிறதுக்கு மண் இது பண்ண போகிறோம். ஓகேங்களா, மண் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கிராஃப்டிங்கு தேவையான மண் எடுத்துக்கலாம். நம்ம கொய்யாக்காய் மரத்துக்கு பக்கத்துலேயே தான் எடுக்கிறோம். மண் எடுத்து ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே வச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம், குழப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இதுதான் அனாசி செடி. ஒன்று வச்சு பொறிச்சாச்சு. இது காய் வச்சிருந்தா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகேங்களா, நம்மளுக்கு மண் போதும் இந்த அளவே. ஓகேங்களா, நம்ம இப்போ அந்த டப்பாக்குள்ளே போட்டுக்கலாம். எப்படி போடணுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ மண்ணில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி குழப்பிக்கலாம். கொஞ்சம் குழப்பலானே இருக்கட்டும் மண், அப்போ தான் நம்ம ஒரு வாரத்துக்கு நீக்கப்படுறது இல்லை, அப்படியே தான் இருக்கும். தண்ணி ஊற்றி வச்சு குழப்பிக்கலாம். கையில் தான் வளர்க்கணும், அப்போ தான் நல்லா குழப்ப முடியும். இப்போ குழப்பியாச்சு. ஃபஸ்ட்டு இதில் அடுத்து இதில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மண் நல்லா குழப்பியாச்சு. ரொம்ப குழகுறேன்னு வேணால் மண்ணில் வந்து கல் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கல் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும்.
செடி வளர்கிறதுக்கு. கல்லுலாம் கொஞ்சம் இந்தளவு கொல கொலன்னு இருந்தால் போதும். இது அள்ளி நம்ம இப்போ இந்த டப்பாவில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு வாரம் நீக்க போகிறதில்ல, நம்ம பத்துலினா மீண்டும் மண் எடுத்துகிட்டு வரணும். ஒரு வாரம் நீக்க போகிறதுனால நம்மளுக்கு மண் தண்ணி அப்படியே இருக்கணும். ஒத்த கையில் பிடிச்சிட்டு ஒத்த கையில் மண் அள்ளி போட்டுட்டு உட்காந்துருக்கேன். நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த டப்பா வெளியே வந்துருச்சு. இவ்வளோ இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஓகேங்களா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கொலன்னு இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கலாம், பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஓகேங்களா, நம்ம இன்னும் கொஞ்சம் மண் போட்டுக்கல அதில், ஏன்னா ரொம்ப கொலன்னு இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. 10 நம்மளுக்கு கையை உள்ளே விட்டால் அந்த ஹோல் கொஞ்சம் நேரம் இருக்கணும். ஓகேங்களா. இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து என்னென்னா, நம்ம இருங்க, இதை கட் பண்ணி போட்ட மிச்ச குச்சி இருக்குங்களா, இதில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை போட்டுக்கணும் இதில். ஓகேங்களா, கொஞ்சம் ஓரளவுக்கு ஆழமாக. நம்மளுக்கு ஓட்டை போட்டாவே இது மூடிக்கும், ஏன்னா நம்மளுக்கு சின்னது குச்சி. கையில் ஓரளவுக்கு போட்டுருங்க. ஓகேங்களா, கையில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அதோட கத்தாழையை கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை உள்ளே போடணும். இருங்க, போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த குச்சி இருக்குங்க, இந்த குச்சியை இது எடுத்து அப்படியே கொஞ்சம் அந்த சாரியை புரிஞ்சு விட்டு இந்த குச்சி அப்படியே உள்ளே வைக்க போகிறோம். ஓகேங்களா, ஆழமாக சொல்லிவிட்டு சைடில் முழு விட்டுருவோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ அடுத்து நான் கை கழுவிட்டு காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கவர் எடுத்து, நமக்கு முன்னாடி காமிச்ச கவரு, இந்த வாட்டர் அது மாதிரி எடுத்துக்கலாம். கவரில் அதை எடுத்து மேலே வச்சுட்டு கவர் பண்ணிக்கலாம். அப்படி இப்படி கவர் பண்ணிவிட்டு நான் கயிறுனாலும் வாழை நாளையும் கட்டிக்கிறேன். நல்லா டைட்டாக கட்டியிருந்தேன், ஏன்னா நமக்கு 2 வாரத்துக்கு நோக்கி போகிறதுல 2-3 வாரத்துக்கு. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம கிராஃப்டிங்கு. ஓகேங்களா, இதுதான் நம்ம கிராஃப்டிங்கு. இதை நம்ம இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து நம்ம அப்படியே கவரில் வெளியிருந்தே பார்க்கலாம் முளைச்சிருக்கா இல்லையான்னு. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.